பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தை அடிப்படை இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்ம பஸ்தாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்பனமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனை நாற்பமாக கீர்த்தனையில் 44 இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே நீங்கள் தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த பிரியமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த பிரியமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாரினில் வந்த நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை நீக்க பாரினில் வந்த நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜோதித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜோதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரமே. இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் அது 98ஆம் சங்கீதம். நாம் முறையாக வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்கப்பட்டினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
தமது கிருபையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லையெல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு எந்திரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீர்த்தனத்தாலும் அவருடைய கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் கூறுகிறாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குழுவும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆளுநர்கள் கடவுது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி அது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு வேத பகுதி அது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவனை நீ சத்தமிட்டு கெம்பீர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்பது. மாட்சியுள்ள கடவுளே தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கடவுளே தேவரே நீ பரிசுத்த, என்றென்றும் உள்ள கடவுளே தேவனே பரிசுத்த. ஆமென். அந்தபடியே இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது பரிசுத்த யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி அது யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. சகோதரரே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் பரலோகத்தில் இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லவே இல்லை. தமது சிருஷ்டிகளில் நாம் ஒருவித முதல் பலனாவதற்கு அவர்தாமே சித்தம் கொண்டு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார். எனக்கு பிரியமான சகோதரரை, இதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த மனுஷனும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவன். மனுஷ கோபம் தேவ நீதியை நடப்பிக்கிறது இல்லையே. ஆகவே நீங்கள் எல்லாவித அழுகைக்கும் பெருக்கமான துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுவே. கடவுளின் வார்த்தையை கேட்ட நாம் அதை கடைபிடித்திருக்க நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி ஒத்தாசையும் செய்வாராக. வறண்ட நிலத்தின் மேல் நீரோடைகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்றும், கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகிற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளில நாம் வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கியத்தை வாசிக்க கேட்கும். அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம்
வசனங்கள் 5 தொடங்கி 15 வரை. யோவான் 16 வசனங்கள் 5 முதல் 15 வரை. இயேசு தம்முடைய சீஷருக்கு சொன்னதாவது, என்னை அனுப்பினரிடம் போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கம் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போய்விடுகிறது உங்களுக்கு நலம். நான் போகாதிருந்தால் சகாயரானவர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனேனையாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னில் விசுவாசம் வைக்காதபடியால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடி நான் என் பிதாவிடம் போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுதோ நீங்கள் அவைகளை தாங்க முடியாது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேட்கிற யாவற்றையும் சொல்லி வரப்போகிறவை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறதால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலேதான் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றார் என்பதுவே. பராபரனுடைய நல்ல வார்த்தைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களோடு கூட நாமும் ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக தேவனிடத்தில் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்த்தத்தில் ஒப்புவித்து கன்னிகையாரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரணம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவம் உயிர்த்தெழுந்தார். பரமத்தில் ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்த்தோரை மருத்துவரை நான்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரமும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்டு இந்த விசுவாசத்துல நம்மில் நம் ஜீவன் இருக்கு மட்டுமா இவர் உறுதியா நிற்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். மீண்டும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கீர்த்தனையில் 42, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏற்று போனே போனே, ஏற்று போனே போனே, எந்த நாளிலுமே என்னை அறியுமே, எந்த வழியிலே ஏற்று போதுமே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகிறது. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகிற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளில் நம்முடைய தியான பகுதி அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 15 வரை நாம் முன்பு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி. அதிலிருந்து இன்றைய நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சத்தியம் தியானம் என்னவென்று சொன்னால், தேற்றரவாளன் வருகிறார்.
தேற்றரவாளன் வருகிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஒரு நாளில் நாமும் பரலோகம் சென்று பிதாவின் வலது வாசத்தில் அமர தகுதி பெற வேண்டியவர்களாக நாம் காணப்படும். இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு செல்கிறார். இனி கடவுள் இல்லை என்று யாரும் எண்ண வேண்டாம். இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்து தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களை திக்கற்றுள்ளாக விடேன், நான் உங்களை திக்கற்றுள்ளாக விடேன், நான் பிதாவிடத்தில் செல்கிறேன், அங்கிருந்து தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறினாலும் அவர் தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே நமக்கு ஆண்டவர் அருள் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைய நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளில் நாம் சிந்தித்து கடந்து செல்லலாம். ஒன்று, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். மூன்றாவதாக, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்பது. முதலாவதாக நாம் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இன்று மக்கள் பாவத்தில், அவிசுவாசத்தில், அவநம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு பாவத்தை சுட்டிக்காட்டி பாவத்தை உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவருடைய பணியாக இருக்கிறது. உலகம் நல்ல கல்வியை கொடுக்கலாம், நல்ல வேலையை கொடுக்கலாம், நல்ல சம்பாத்தியத்தையும் ஊதியத்தையும் கொடுக்கலாம், சம்பளத்தை கொடுக்கலாம், நல்ல மூளை வளர உதவி செய்யலாம். ஆனால் நான் பாவிதான் என்று ஒவ்வொருவருடைய உள்ளமும் நினைக்கின்ற, சொல்லுகின்ற வேலைதான் மிகவும் ஆண்டவருடைய பார்வையில் முக்கியமானதொரு வேலையாய் இருக்கிறது. ஆனால் எந்த மனிதனுடைய மனமும் நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்வதில்லை. அடுத்தவனை வேண்டுமானால் பாவி என்று சொல்லலாம், நான் ஒரு பாவி, ஐயா நான் பாவி என்று சொல்லி யாரும் ஒத்துக்கொள்ள மனம் வருவதில்லை. அவருடைய பாவங்களை அறிந்து கொள்ள மனம் நினைப்பதில்லை, அல்லது பாவம் எது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. இது பாவம் என்று மனம் ஒத்துக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து செய்த அதே பணியை தான் பரிசுத்த ஆவியானவரும் செய்ய வருகிறார். மிக புதிதாக ஒன்றை அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன பணியை செய்தார் அந்த உலகத்தில, அவருக்கு அடுத்தாற்போல் அந்த பணியை தொடர்ந்து செய்வதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். விசுவாசிகளிடத்தில் வாசம் பண்ணி அவர்களை கண்டித்து நேர்வழியில் நடக்க செய்யத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். அவிசுவாச பாவத்தை கண்டிக்கவும், அவிசுவாசம் இல்லாதபடி வாழ வேண்டும் என்று உணர்த்தவும் தான் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், விசுவாசத்தினால் வராத அனைத்துமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறார். விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம். விசுவாசம் இல்லாமல் நீ ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் நீ ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசித்தால் எல்லாம் கூடும். விசுவாசத்தால் வராத அனைத்துமே பாவமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இதைத்தான் தாவீது ராஜா 51ஆம் சங்கீதத்தில்
அவன் தெளிவாக சொல்லுகிறான். 3ஆம் 4ஆம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்குமையானால் 51ஆம் சங்கீதம் 3ஆம் 4ஆம் 14ஆம் வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என்னுடைய பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அவனை காட்டிலும் நாம் எந்த விதத்தில் தகுதியானவர்கள்? அவனே அறிக்கை செய்கிறான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். I know my mistakes. I know my mistakes. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி, அடுத்ததாக தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை உமது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நான் நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமா, அவருடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். அதை 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். நான் உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கையை நீங்கள் நானும் என்றைக்கு செய்கிறோமோ, என்றைக்கு ஒத்துக்கொள்கிறோமோ நாம் பாவி என்பதை அன்றைக்குத்தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்க வல்லவராகவே காணப்படுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பணி இந்த உலகத்தில் என்ன? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் என்ன போதனைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார், என்ன போதனைகளை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொடுத்தாரோ அந்த போதனைகளை நினைப்பூட்டுகிற தேவனாய் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்பதை நீங்கள் நானும் நினைத்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாகவே காணப்படுகிறது. அதை யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் சுயமாய் எதையும் புதிதாக பேசாமல், தாம் கேள்விப்பட்டவைகளையும் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். இது என்ன வரப்போகிறது? ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்வை அடைவதற்கு பரலோகம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, எண்ணமும், ஏக்கமும், கவலையும், விருப்பமும், வாஞ்சையுமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் வந்து வரப்போகிறவற்றை எல்லாம் நமக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை எல்லாம் நினைப்பூட்டுவார். நாம் பரலோகத்துக்கு சேர்வதற்கான வழி வகைகளை பரிசுத்த ஆவியானவர் திறந்து கொடுப்பார் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாகவே காணப்படுகிறோம். எனவே நீங்களும் நானும் எப்பொழுதுமே நான் என்ற எண்ணமில்லாதவர்கள், நான் பாவி என்ற உணர்வோடு கூட நாம் பாவத்தை அறிக்கை செய்து வாழ வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவது காரியம், தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து பராபரனாகிய கடவுள் கிறிஸ்து என்னும் இரட்சகர் நீதி உள்ளவர். அவருக்கு அநீதியானது அருவருப்பானது. நீதிதான் அவரோடு கூட பேச முடியும். நீதி செய்கிறவன் தான் அவரோடு கூட நிற்க முடியும். நீதி செய்கிறவன் தான் அவரோடு கூட உறவாட முடியும். அப்படிப்பட்ட நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தத்தான் உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 9 - 12 வரை நாம் வாசித்து பார்ப்போம். பரிசேயின் ஆயக்காரர், இந்த பரிசேயின் ஆயக்காரரை குறித்து என்ன சொல்கிறது? அவர்கள் தங்களையே நீதிமான்கள் என்று எண்ணி, நம்மை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் நீதிமான்கள் இல்லை என்று தனக்குத்தானே தீர்ப்பு எழுதி கொண்டு, தனக்குத்தானே எண்ணிக்கொண்டு, தனக்குத்தானே பெருமை கொண்டு அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் அவன் சொல்லுகிறான். நான் தான தர்மம் செய்கிறேன், ஏழைக்கு உதவுகிறேன்,
அன்னதானம் படைக்கின்றேன், நான் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி குளம் வெட்டி கொடுக்கின்றேன், கோவில் கட்டி கொடுக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி அவன் பெருமை பாராட்டுகிறான். அதுவெல்லாம் சரிதான். ஆனால் நான் புண்ணியவான் நீதிமான் என்று நினைப்பதுதான் அவனுடைய காரியத்தில் சரியாகும். அப்படியானால் இன்றைக்கு நாம் நினைப்பு நம்மை பிழப்பை கெடுத்துவிடக்கூடாது. நினைப்பு நம்முடைய பிழப்பை கெடுத்துவிடக்கூடாது. நாம் நீதிமான் என்று நாமே எண்ணி பாதாளத்துக்கு செல்வதை காட்டிலும் நாம் பாவி என்று எண்ணி நான் நீதி செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு கூட பரலோகம் செல்வதற்கு முயற்சிக்கலாமே என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார் என்று அறிவிக்கிறார். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை கூட வாசித்து பார்த்தால் நம்முடைய நீதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நீதி எப்படியாய் எந்த அளவுகோலில் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அது பரிசேயர் என்பவர் நீதியும் வேதபாரகர் பரிசேயர் என்பவரின் நீதியும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், நம்முடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதபாரகர் பரிசேயர் அவன் தசமபாகம் செலுத்துகிறான், உபவாசம் இருக்கிறான், அன்னதானம் கொடுக்கின்றான், தான தர்மம் செய்கிறான், ஏழைக்கு உதவுகின்றான். அப்படிப்பட்ட அவனுடைய நீதியையே ஆண்டவர் அங்கீகரிப்பதற்கு ஒரு கண்டிஷன் போடுகிறார் என்றால், அந்த நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி இன்னும் அதிகமாக இருந்தால்தான் நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்பதை மிக ஆணித்தனமாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். எப்பொழுதுமே நாம் அடுத்தவரை குற்றம் சாட்டி நம்மை நாமே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறோமே, அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதைத்தான் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்திய 7:1 நாம் வாசிக்க கேட்போமேயானால், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று யாரையும், இவன் மோசமானவன், அவன் அயோக்கியன், அவெல்லாம் பக்தியாளா, அவனை கிறிஸ்தவனா என்று சொல்லி யாரையும் நாம் நம்முடைய வாயினால் குற்றம் சாட்டாதபடி வாழ்கிற பொழுதுதான் நாம் குற்றச்சாட்டுக்கு உட்படாதபடி வாழ முடியும் என்பதை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அறிவுறுத்தினார். அதில் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் வாசித்தால் கூட மற்றவர்களை நாம் ஆட்களைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது. அவன் இப்படி போயிடுவான், அவன்லாம் எங்க பரலோகத்துக்கு வருவான், அவன் மாண்டு போயிடுவான், மடிஞ்சு போயிடுவான், ஒளிஞ்சு போயிடுவான் என்று சொல்லி நாம் மற்றவர்களை யாரையும் ஆட்களைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனுக்கு நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அதிகாரத்தை கொடுத்து உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்தான் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய மீறுதலையும் என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய ஆட்களைகளையும் சுட்டி காண்பிக்க அதிகாரம் பெருத்தவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், மத்திய 7:2 நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் மற்றவர்களை என்ன தீர்ப்பினால் தீர்ப்பிடுகிறீர்களோ அதே தீர்ப்பினால் நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களை எந்த எண்ணத்தில் எண்ணுகிறீர்களோ அதே எண்ணம் உங்களுக்கும் வரும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். மற்றவர்களை தீர்க்கும் தீர்ப்பு தான் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நினைத்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். வைத்தான் கர்த்தர் மத்திய 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். பியூர் இன் ஹார்ட், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்ப ஆண்டவரை தரிசிக்க இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். எந்த ஒரு கலங்கமோ அல்லது உள்ளுக்குள்ளாக எந்த ஒரு கேடான எண்ணமோ தீங்கோ வராதபடி நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எனக்கு தீர்ப்பு உண்டு, என் எண்ணத்திற்கு தீர்ப்பு உண்டு, என் சிந்தனைக்கு தீர்ப்பு உண்டு என்று சொல்லி எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் சங்கீதங்களின் புத்தகத்தில் 15ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. 15ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமேயானால், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் ஆண்டவருக்கு பிரியமான. உத்தமனாய் நடக்க வேண்டும், பரிசுத்தமானாய் இருக்க வேண்டும், பாக்கியமானாய் வாழ வேண்டும்
நீதியை கடைப்பிடிக்கிற பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் மிகவும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் பிரசங்கி புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சுய நீதியில் கெட்டுப் போகிற நீதிமான்கள் தன்னையே நீதிமான்கள் என்று எண்ணி அவர்கள் சுய நீதியிலே கெட்டுப் போகிற நீதிமான்கள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்கலாம். தன்னுடைய பாவத்திலே நீடித்திருக்கிற பாவி உண்டு, சுயநீதியில் கெட்டுப் போகிற நீதிமான் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும் என்ற கருத்தை நம்மை அதிகமாய் எதிர்பார்க்கிறார். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார், நீ பிழைக்க, இந்த உலகத்தில் நிம்மதியாய் வாழ, நீ வாழ்ந்து சுகித்து பரலோகம் செல்ல நீ நீதியை பின்பற்றுகிறவனாய் காணப்பட. Follow justice and justice alone you may possess the heaven என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் நாம் இந்த தேற்றவாளன் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பொழுது நாம் அதற்கு உட்பட்டவர்களாய் கட்டுப்பட்டவர்களாய் வாழ்ந்து நாம் பரலோகம் செல்லுகிற வாக்கியத்தை பெற கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியாய் எதிர்பார்க்கிறார். அதே மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான். நீதியின் மேல் பசி, தாகம், ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் நீதி செய்து வாழ்வோம். நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீதியை காணும்படியாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை நீதி உள்ள பிள்ளைகளாய் காண நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். கடைசியாக தேற்றவர்களாகிய பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒரு நாளில் நீங்களும் நானும் நியாயத்திற்குப்படுவோம். சன்மார்க்கனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, துன்மார்க்கனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, நல்லவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, கெட்டவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, விசுவாசம் உள்ளவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, அவிசுவாசிக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் இந்த உலகத்திலே கண்டித்து உணர்த்தப் போகிறவராயிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மனம் மாற உளமாற விரும்பி பிசாசுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். கொஞ்சம் பேர் சொல்வாங்க எம்மதமும் சம்மதம். சில வீடுகளில் கூட கடைகள்லாம் போட்டிருப்பாங்க, 3 படங்கள் இருக்கும், 3 மதத்தினுடைய படங்கள் இருக்கும். எல்லாம் கடவுள்தான் என்று சொல்வார், அல்லது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார். எல்லா கோயில் தாங்க, எல்லா கோயிலும் கும்பிடலாம் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு புதிய விசுவாசத்தை, புதிய நம்பிக்கையை, புதிய கொள்கையை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதன் வழியாய் ஆண்டுடைய கட்டளைக்கு விரோதமாய் சில வழக்கத்துக்குள்ளாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். எல்லா கடவுளும் ஒன்று என்று நாம் சொன்னால் சிலை வணக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருந்தால் நாம் ஆணுடைய கற்பனைக்கு விரோதமானவர்களாய் காணப்படுவோமையானால் அந்த சொரூப வழிபாட்டை நாம் ஒப்புக்கொண்டாகிவிடும். அதனால் நம்முடைய வாழ்வு பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடி இருந்து விடுமே. ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆச்சரிக்க முடியாதபடி போய்விடும். இவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் கண்டித்து உணர்த்துகிறவராய் வருகிறவராய் இருக்கிறார். வாசித்து பாருங்கள், லேவியராகமனின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறார். லேவியராகமம் 26:1, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. சிலைகளை செய்ய வேண்டாம், எந்த கல்லையும் வணங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. அப்படினால் இன்றைக்கு நீங்கள் நானும் சிலை வழிபாட்டை வெறுத்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எம்மதமும் சம்மதம் என்ற வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது. எல்லாம் கடவுள்தான் என்று நாம் உளமாற சொல்லக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம், எல்லாம் கோயில் தாங்க என்று சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி கொள்வதை, எல்லாரையும் சமாதானப்படுத்தி சொல்வதை போல நம்மை நாமே ஏமாற்றி வாழக்கூடாது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு விளக்கும் எச்சரித்து உணர்த்துவதற்கு கடந்து வருகிறார். யோவான்
4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுங்கள். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஒரே வார்த்தை, நீங்கள் அறியாததை தொழுது கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை. கிறிஸ்து எனும் இரட்சகர், அவர் பாவ நாசர், அவர் பாவிக்கு நேசர். என் பாவத்தை அவர் அவருடைய இரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறதை நான் ஆராதிக்கிறேன். அறியாததை ஒன்றையும் நான் தொழுது கொள்ளவில்லை. அறிந்திருக்கிற ஐ நோ மை ஃபெய்த். கிறிஸ்து என்பவர் இரட்சகர், மீட்பர் என்று நான் அறிந்து அவரை நான் ஆராதிக்கிறவனாய் காணப்படுகிறேன். அப்படியானால் நாம் கடவுளுடைய விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் காணப்படும். ரோமர் 2:1 வாசித்து பார்த்தா வாசிக்க வேண்டாம். தேவ தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. என் வீட்டில் வாசித்து பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்த்தால் அதில் தீர்ப்பு விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எனவே தேவ தீர்ப்புக்கு நீங்கள் நானும் தப்ப முடியாது. அப்படியானால் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். குணப்படு பாவி, குணப்படு பாவி. நான் பாவி என்பதை உணர்ந்தால் ஆண்டவரிடத்தில் என்னை நான் ஒப்புக் கொடுத்து நான் குணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குணப்படு பாவி, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கா. வாசிங்க கேட்போம். ஏசாயா 56:1-2. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நீங்கள் ஆசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓய்வு நாளை ஒரு காலம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அப்ப அதன் வழியாக தான் நீங்கள் நியாய தீர்ப்பை, நல்ல தீர்ப்பை பெற முடியும். நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால் கெட்ட தீர்ப்பு தான் நமக்கு. எனவே ஏசாயா சொல்லுகிறான், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஜாக்கிரதையாக உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். அதற்கு யாத்திராகம புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தில் பாருங்க, 6 நாள் அவர் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் நானும் கூட ஆண்டவர் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரே, அந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களா காணப்படுவது ஆண்டவருக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிற நாளில அது நமக்கு நல்ல தீர்ப்பை கொடுக்கிறதா இருக்கும். எனவே இன்றைக்கு நீங்கள் நானும் தேற்றவாளனுடைய உணர்த்துதலுக்கு உட்பட்டு நடப்போம். விசுவாச வாழ்க்கையில் நடப்போம். விண்ணுலக வாழ்வு சேருவதற்கு ஏற்ற தகுதியை நாம் பெற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படியானால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நான் பாவி என்பதை உணர்ந்து கொள்வோம். நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நான் அநீதி செய்கிறேனா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கலாம். நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிறார். நியாய தீர்ப்பு நல்ல தீர்ப்பாய் பெற கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பார்.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகிறது. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யலாம். சகல நன்மையான காரியங்களுக்கு ஊற்றும் காரணராய் இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் உம்மை கிரமமாய் சரியாய் ஆண்டவரை பரிசுத்தமாய் உம்மை ஆசரிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, இந்த நாளிலே நீர் கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த செய்தியை கேட்டு நாங்கள் எங்களை உணர்ந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராகிய இது தேற்றவாளுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்றபடி நடக்க அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, ஆலயத்திற்குள் பிரவேசித்து ஒரு கூட்ட மக்களாய் இவை ஆராதிக்க முடியாதபடி என் தேவன் இந்த நாளில் ஏற்பட்டிருக்கிற தடையை என் தேவன் அறிந்திருக்கிறேன். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எல்லா இடத்திலும் லாக்டவுனாய் இருந்து யாரும் கூட முடியாதபடி, ஒன்று சேர முடியாதபடி, புகழ்ந்து பாட முடியாதபடி இருக்கிற வேளையில இந்த நாளில் இந்த ஆண்டவரே நாங்கள் வாட்ஸ்அப்பின் வழியாய், யூடியூப்பின் வழியாய் இந்த செய்தியை கேட்க செய்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, உலகம் எங்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனாவோட பாதிப்பிற்காக நம்மிடத்தில் வருகின்றோம். எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட தேசங்கள் எல்லா இடத்திலும் உடைய கிருபை, உடைய பாவ மன்னிப்பு கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீரே அமெரிக்க ஐக்கிய தேசத்திலும், இத்தாலியிலும், ஸ்பெயினிலும், பிரான்சிலும், ஈரானிலும், ஈராக்கிலும், ஜெர்மனியிலும், ஸ்வீடனிலும் கூட ஆண்டவரே, சீனாவிலும், தென்கொரியாவிலும் மற்றும் ஆண்டவரே சிங்கப்பூர், மலேசியா என்று சொல்லி எல்லா வெளிநாடுகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்திலும் இருக்கிற மக்கள் ஏன் இந்த நிலை என்று உணர்ந்து மனமாற்றமடைந்து உம்மை ஏற்றுக்கொள்கிற, உம்மை ஆராதிக்கிற வாழ்வை மக்களுக்கு கொடுத்துள்ள வேண்டுமாய், பாவ மன்னிப்பை நிச்சயித்து கொடுத்து மக்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்திய தேசத்திற்காக நாம் வருகின்றோம். இந்திய தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பில அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக, டெல்லி மாநிலத்திற்காக, குஜராத்திற்காக ஆண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தமிழ்நாட்டிலே குறிப்பாக சென்னை மாகாணத்திற்காக ஆண்டு, சென்னை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற அநேக பாதிப்புகளை ஆண்டவரே, குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள்ளாகுவதை நாங்கள் கண்டு ஆண்டவர் உம்மிடத்தில் வருகிறோம். நீரே மக்களுடைய பாவங்களை, குறைகளை, குற்றங்களை ஒரு விசை தயவாய் மன்னித்து தேவனை தொடர்ந்து இன்னும் மற்ற மாவட்டங்களுக்கு இது பரவாதபடி இந்த தாக்கத்தை குறைத்து கொடுத்து என் தேவ வல்லமை இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பேன் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் என் தேவன் காத்துள்ளபடியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் திருச்சியில எந்த பாதிப்பும் இல்லாதபடி ஆண்டவரே என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையுடைய பேராயர், அவரது குடும்பத்தார், மற்ற ஆயர்கள் ஆண்டவரே, மற்ற சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆலோசனை சங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் என் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரை விரைவிலே உடைய நாமத்திற்கு மகிமையாய் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட, ஆராதனைகள் நடத்தப்பட, உடைய செய்திகள் வல்லமையாய் கிடைக்க மக்களை ஆண்டவரே நீ தயார்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஏழைகளுக்காக ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸினால், லாக்டவுனினால் உழைக்க முடியாமல் ஆண்டவரை போன அனுதின கூலிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மற்ற தொழில் செய்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் ஆண்டவரே நீர் வருமானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து இறைவா, நீரே எங்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து போராடுகிற காவல்துறை, வருவாய்த்துறை, மற்ற அரசு அதிகாரிகள் ஆண்டவரை, குறிப்பாக மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற ஊழியர்கள் ஆண்டவரை சுகாதார பணி ஆவார்கள். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் தங்கள் உயிரை துச்சமென மதித்து மக்களை காப்பாற்றுகிற வேளையிலே இறங்கியிருக்கிறவர்கள் என் தேவ கிருபை அவர்களோடு கூட உடைய வல்லமை இரண்டத்தனையாய் மக்களுக்கு கிடைத்து உற்சாகமாய் அவர்கள் பணி செய்ய அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களை ஆளுகிற மத்திய அரசுக்காக, மாநில அரசுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்களையும் என் தேவன்
மக்களுக்காக திட்டங்களை தீட்ட, மக்களுக்கு விரோதமான எந்த திட்டத்தையும் அவர்கள் எடுக்காதபடி என் தேவனுடைய கரம் அவர்களை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து கிருபை மாறாதவுடைய பிரச்சனை தயவு இறக்கங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லோரும் சேர்ந்து நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் கேட்கிற பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை தாரும், எங்கள் கடமைகளை நாங்கள் பார்க்கிறது போல நீர் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனையில் சிறையிலாக்காதேயும், தீமையை விடுவித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குமே. ஆமென். ஆமென். நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாரா. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு செல்லுங்கள். உங்கள் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டன. கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி கொரோனா என்னும் வைரஸினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று லட்சக்கணக்கில் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் வீட்டில் இருந்தாலும் அனைத்து உலக மக்களுக்காக ஜெபியுங்கள். நீங்களும் தனித்திருங்கள். அரசாங்கத்தினுடைய கட்டளைக்கு இணங்குங்கள். தொடர்ந்து நீங்கள் எப்பொழுதும் வீட்டில் இருங்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் வீட்டிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பத்திரமாய் நீங்கள் ஜெபித்து விரைவில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற வேலையை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அதுவரைக்கும் நாம் பொறுமை காப்போம். ஆமென்.